பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 71 முதலாவது வசனம். கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த நேரத்துல யாரை நம்பி இருக்கிறீங்க? யாரை நம்பினால் உங்களோட வாழ்க்கையில உங்களோட பிரச்சனைகள் மாறப்படும்? வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று பக்தன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே நீங்கள் மனுஷனை முதலாவது நம்பவே கூடாது. மனுஷன் ஒருபோதும் உங்களுக்கு உதவவே மாட்டான். மனுஷன் உங்களை ஏமாத்துவான். மனுஷன் உங்களை குறை சொல்லுவான். மனுஷன் உங்களை சொல்லாத வார்த்தைகள் மூலியமா உங்களை குறை சொல்லி அசிங்கப்படுத்துவான். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நம்ப வேண்டியது கர்த்தரை மட்டும்தான் நம்ப வேண்டும். நம்ம அவரை நம்பினால் அவர் நம்மளை எந்த இடத்திலும் கீழே விழாதபடிக்கு அவரை நம்மளை காத்து வழி நடத்துவார். இன்னைக்கு இந்த காரியங்கள் நிறைய பேர் நம்ம செய்வதில்லை. நம்ம சபைக்கு போகிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆனா முழு இதயத்தோடு தேவனை நம்ம ஆராதனை செய்கிறோமா என்றால் அது ஒரு சந்தேகமா இருக்கிறது. நம்ம இனிமேலே கர்த்தரை நம்புகிற பிள்ளையாக நம்ம காணப்படலாம். என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். நான் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தேன். அது ஒரு 10 வருஷம் நல்ல வியாபாரத்துல கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தார். ஒரே ஒரு கடன் இல்லாத ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். ஆனா ஒருத்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வியாபாரத்தை எல்லாம் விட்டு ஒரு இடத்துக்கு நான் வேலைக்கு போனேன். ஆனா அந்த இடத்துல நான் அதிக நாட்கள் வேலை செய்யவும் இல்லை. அந்த இடத்துக்கு போன நிமித்தம் என் ஊழியமே கெட்டு போயிடுச்சு. ஊழியம் செய்ய முடியாத அந்த வேலையில நான் பிஸி ஆகி கொண்டிருந்தேன். ஆனா அந்த நேரத்திலையும் கர்த்தர் என்னை மறக்காத என்னை சேர்த்து கொண்டு இன்னைக்கு அவருடைய கிருபையினால் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். மனுஷன் கைவிட்ட நிலைமை நான் இருக்கலாம். ஆனா அவர் என்னை வெளியே துரத்திருந்தாலும், என்னை கைவிட்டு இருந்தாலும் என் தேவன் என்னை கைவிடவில்லை. என்னை இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறான். எதுக்கென்றால், நான் மனுஷனால் அவமானப்பட்டேன், ஆனா தேவனால நான் சேர்த்து கொள்ளப்பட்டேன். நீங்க இன்னைக்கு மனுஷனை நம்பி எந்த வேலையிலும் இறங்கக்கூடாது. தேவ சத்தத்தை உண்மையாக அறிகிற அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேண்டும் என்று இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலும் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. தேவனுடைய சத்தத்தை அறிகிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் அவரை நம்பி விட்டு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமா உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.